it's going to be continuation. Yeah, like what we are going to try is like இது வந்து எப்படி வந்து உங்களுக்கு புரியுதுன்னு நான் பார்த்துருக்கேன். For example, like sin x வந்து equal to like a plus bx plus yeah cx power இப்போ 4 டெரிவேட்டிவ் ஆஃப் இது வந்து p of x இருக்கலாம். what d power 4 into p of x equal to ஆக்சுவலாக உங்களுக்கு இது புரியுமான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக லைக் பிகாஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் லைக் வந்து 4 into 3 into 2 into 1 into d at x equal to 0. For example, like what is the fourth derivative of sin x? Sin x cos x minus sin x minus sin x cos x. Wait. First derivative is cos x, second derivative is minus sin x, third derivative is minus cos x, fourth derivative is cos x minus sin x. So sin x is equal to 0 is equal to 0 is equal to d equal to 0. But d equal to 0 அப்படிங்கிறத விட லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ ரெண்டு பக்கமும் 4 ஃபேக்டரை டிவைட் பண்ணாதான் நமக்கு வந்து d கிடைக்கும். ஸோ அப்சர்விங் சிமெட்ரி ஏவை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும் சும்மா f of 0 by லைக் b கண்டுபிடிக்கனா ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு 0 போட்டு by 1 2 கண்டுபிடிக்கிறது அவ்வளோதான். ரொம்ப ஈஸி by 2 ஃபேக்டரியல். இப்போ வந்து எல்லாத்துலேயுமே ஃபேக்டரியல் இருக்கு. இங்கே 0 போட்டோம் ஒரு சிமெட்ரிசிட்டிக்காக அவ்வளோதான். சமேஷன் எப்படி தான் x infinity f of 0 f point 0 not derivative of 0 by n factorial x for 0. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பிளைன் எக்ஸ்பேண்ட் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாட் இஸ் த யூஸ்னா லைக் ஃபைண்டிங் த வேல்யூஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த டெரிவேஷன் ரைட். ஆக்சுவலாக அது 2 வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு வீடியோ தான் போட்டிருப்பேன். லைக் அன்ஃபார்ச்சுனேட்லி கட் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக லைக் ப்ரீவியஸ் வீடியோ சேனலுக்கு போயினா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி வந்து நடந்துருக்கூடாது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டன் பட் பரவாயில்ல, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் 7.30 log of 1 plus x Maclaurin series up to 4 non terms. சார் இந்த Maclaurin series சொல்கிறாங்க, டெய்லர் சீரிஸ் சொல்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? இப்போ அனிமல் இருக்கா, அனிமலுக்குள்ள டைகர் இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம்? அனிமல் டைகர். எல்லா அனிமலும் டைகரா? இல்ல. எல்லா டைகரும் அனிமலா? okay, so what I am trying to say is Taylor series Maclaurin series. Taylor series தான் அனிமல் மாதிரி. Taylor series ஓகேவா? அதுக்குள்ளதான் Maclaurin series. சார் அப்ப என்ன சார் இது ரெண்டு வித்தியாசம் அப்படின்னா, இப்ப டைகருக்கும் அனிமலுக்கும் என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, எவ்வளவு ஜாலியா. அனிமல் டைகர். ஓகேவா? இப்ப டைகர்னா என்னது? அனிமல்லாம் எல்லாமே அந்த மிருகத்தனமா இருந்தா அனிமல். டைகருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலான சில குணாதிசயங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கு. ஏன்னா இது அது வந்து வெஜிடேரியனே சாப்பிடாது. வெஜிடேரியன் சாப்பிடாது. அப்புறம் வேற என்ன, அந்த மாதிரி ஃபெரோஷியஸா இருக்கும்ல, ஃபெரோஷியஸ். அதே மாதிரி Maclaurin சீரிஸ்க்கு என்னன்னா at x equal to 0 whenever we expand a function at x equal to 0 is called a Maclaurin series. Any other point, it is called as Taylor series. Okay? So Maclaurin series is also called as Taylor series. I hope you understand. The following example, we have been asked to find the value of or the log of 1 plus x in terms of Maclaurin series. Okay? Expand in terms of Maclaurin series. How to expand? Formula equal to f of 0 by 0 factorial plus f of 1, f prime of 1. Single time differentiation. F prime of 2 by 2 factorial into x square.
போயிட்டு இருக்குமா ஆக்சுவலாக ஒரு டேபிள் ஒன்று போட்டுருவாங்க ஓகேவா ரொம்ப ஈஸியாக எஃப் ஆஃப் ஜீரோ என்னது லாக் ஆஃப் ஒன் ஜீரோ ஜீரோ பை எஃப் பிரைம் ஆஃப் என் ஒன் பை ஒன் பை எக்ஸா ஜீரோ ஒன் ஒன் பை ஒன் ஃபேக்டர் ஒன் minus 1 by x minus 1 by x square by 2 3 வந்து minus 2 by minus 2 வந்து டபுள் டைம் செக் பண்ண ப்ளஸ் தான் ஆகும் ஆக்சுவலாக இந்த மேக்லஹாரன் சீரிஸில் ப்ளஸ் மைனஸ் நான் சொல்லலைங்க ப்ளஸ் மைனஸ் ஆக்சுவலாக வந்து கலந்து ஒரு மேபி வரலாம் தான் சொன்னேன் ஓகேவா அப்புறம் வந்து நான் தப்பாக நடத்திட்டு சொல்லிடாதீங்க எக்ஸ்டென்ஷன் ப்ளஸும் மைனஸும் மாற்றி வரலாம் மேபி வரலாம் இப்போ ஓகேவா இந்த ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் இப்போ இங்கே வந்து பை 2 ஃபேக்டர் போட்டோமா இங்க வந்து 1 ஃபேக்டர் ஆக்சுவலாக எக்ஸாம்பிள் எக்ஸ்பேண்ட் பண்ணால் உங்களுக்கே தெரியும் இங்கே நான் தப்பாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இந்த நான் பழகல தான் லைக் என்ன பண்ணிங்கன்னா நான் அப்படியே சொல்கிறேன் ஆக்சுவலாக தான் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி எடுத்துருக்கானுங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் வந்து tan x அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபங்க்ஷன் ஈஸியான ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக டைலர் சீரிஸ் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கானுங்க சும்மா வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு ஆன்சர் கொடுத்து போயிருக்கோம் ஆனால் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலா எப்படி வச்சு ஒரு வாட்டி திங்க் பண்ணுங்க அப்போ தான் உங்களால் மேக்ஸ் வந்து ஜாலியாக போட முடியும் ஓகே இ பவர் எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை வந்து மேக்லஹாரன் சீரிஸ் ஒரு இ பவர் எக்ஸ் மட்டும் போட்டுறோம் ஓகேவா எக்ஸசைஸ் 7.4 இப்போ மேக்லஹாரன் சீரிஸ் வந்து x equal to 0 x equal to a square x minus a ஓகேவா e power x sin x cos x then log of 1 minus x and tan inverse of x and cos x ஓகேவா இப்போ e power x வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னா like we have to just use the formula and just have to so what I'm trying to say is ஒரே ஒரு சம் போடுறேன் ஓகேவா ஒரு சம்மை நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுட்டாலே இந்த 7.4 டக்குன்னு முடிச்சிடலாம் ஓகேவா ஒரு எக்ஸாம்பிள் ஓகேவா அதான் மேக்ஸ்ல ஜாலியா இருக்கும் இப்போ ஒரு சம் படிச்சுனா எல்லா சம்மும் பண்ணிக்கலாமா இதே இங்கிலீஷ்னா வச்சுக்கோங்களேன் 5 பேராகிராஃப் இருக்குன்னா 5 பேராகிராஃப் நீங்க படிச்சுதான் ஆகணும் கரெக்டா ஓகேவா ஆனால் மேக்ஸ் எப்படி இல்லை இப்போ ஒரு சம் போட்டா இது எல்லா சம்மும் முடிச்சிடலாமா கூல்ல எஸ் எக்ஸ் e power x மேக்லஹாரன் 6 f of 0 plus f prime of 1 0 plus இந்த e power x தான் ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஏன் தெரியுமா எத்தனை வாட்டி 1000 வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் e power x தான் வரும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷன் e power x கூல்ல f of x e of 0 வந்து e power 0 ஓகேவா என்ன வரப்போகுது இந்த ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் இதுதான் வரப்போகுது ஓகேவா 0 1 தான் வரப்போகுது என்ன எல்லா இடத்துலையும் 1 தான் வரப்போகுது அவ்வளோதான் very simple derivations 1 plus 1 x by 1 factorial plus x square by 2 factorial plus x by 16 by 3 factorial சார் ஆக்சுவலாக இதை கண்டுபிடிச்சிட்டு சார் இதனால என்ன சார் யூஸ் வாட் இஸ் த யூஸ் ஆக்சுவலாக யூஸே இல்லாமல் எதுவும் இல்லைல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடைக்கு போகிறோம் அது ஒரு யூஸ் ஸ்கூலுக்கு போகிறோம் படிக்கிறதுக்கு யூஸ் ஒரு டெய்லர் கடைக்கு போகிறோம் அது ஒரு யூஸ் துணி தைக்கிறது ஒரு யூஸ் படம் பார்க்கலாம் என்டர்டைன்மெண்ட் ஒரு யூஸே இல்லாமல் எந்த ஒரு வேலையும் இம்ப்ளிமெண்ட் செய்ய மாட்டாங்களே கரெக்டு தான் ஒரு வேலையே யூஸ் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க ஸோ இதோட யூஸ் என்ன வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரூட் வச்சுக்கோங்க அதாவது ஈக்கோட ரூட் எப்படி கொடுப்பீங்க ரொம்ப டிடிஎஸாக இருக்கும்ல எவன்டா ஈக்கு ரூட் கேட்டது ஆனால் இது சும்மா போட்டு பாருங்களேன் 1/2 1 + 1/2 by 1 + 1/2 டேர்ம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக லைக் ரொம்ப
எத்தனைக்கு எவ்வளோ அக்யூரசி வேணுமோ அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச 3 டேர்ம் போதும். by 2 plus 1 by 2 factorial 2 ஓகேவா. 1 plus half plus இங்கே எவ்வளோ 1 by 8. 1 by 8னா எவ்வளோ 0.625 தானே. கரெக்ட். 0.625 is equal to, sorry friends, 0.625, this is 0.125, right? It is nothing but 0.765, 1.625. So e power 1 by 2 is equal to 0.1.625. இதுதான் சார், நான் நம்ப மாட்டேன் சார், இது தப்பா வருது சார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ நான் என்ன பண்ண போறோம், ஒரு கேல்குலேட்டர் எப்படி இருக்காங்க கேல்குலேட்டர் செக் பண்ணிடலாமா? கண்டிப்பா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா லைக் சயின்டிபிக் கால்குலேட்டர் வச்சு ஈய காணாம போச்சு. யா இருக்கு 1.64 சார். என்ன சார் 1.6487 வருது, ஆனா இங்க 1.625 வருது. 1.64 எங்கடா போச்சு கால்குலேட்டர்? 648 ஓகேவா. என்ன சார் இங்க வந்து 48 வருது, இங்க 285 வருது. Because you have to be, for more accuracy, you have to be expanding more towards n and satisfy your equation as accurate as possible. So what I'm trying to say is, whenever there is increase in the length, there is more accuracy, right? More calculations, more accuracy. Okay, I hope you understand this video. Thank you friends. இந்த வீடியோ வந்து ஒரு half hour தான் போச்சு நினைக்கிறேன். அடுத்து நான் வந்து லக்ராஞ்சஸ் போகிறோம். லக்ராஞ்சஸ் ஆக்சுவலாக நான் எல்லா சமமும் நடத்தல ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அடைக்கிறேன் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, எதுக்கு தேவையில்லாமல் எல்லாமே நடத்திக்கிட்டேன். ஸோ அந்த மெயின் கான்செப்ட்ஸ் மட்டும் மாஸ்டர் கான்செப்ட்னு சொல்லுவேன். ஸ்கூல்லையே நடத்தாத கான்செப்ட் மட்டும் அப்புறமா பார்ப்பா. அப்போ தான் நீ வந்து திடீர்னு மறந்து போயிட்டீங்கன்னா இதை போட்டு எடுத்துருங்க, அவ்வளோதான். எக்ஸாமில் வந்து நீங்கள் மறந்து போயிட்டீங்க. இப்போ வந்து சைனெக்ஸோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து போட்டிருக்கானுங்களா சார், எனக்கு டவுட்டாக இருக்குது சார், இதோட ஆல் இதுதான் அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் சைனெக்ஸோட இது கேட்டிருக்காங்க. சும்மா ஏபிசிடின்னு போட்டு சும்மா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஓகேவா. சிஎக்ஸ் ஸ்கொயரா ஓகே. ஏ இஸ் ஈக்குவல் டு 0, b equal to 0, minus x. d வந்து the value of d is minus 1 by 3 square, right? Observing symmetry plus minus plus odd. How interesting it is, right? Like, can you able to understand what I tried to do? What I did it here? I did to find the value of d and then I substituted it and then புரியுதா? ஆக்சுவலாக நான் என்ன நடத்துறேன், ஆக்சுவலாக நான் என் லெவல் பெஸ்ட்டு நடத்துகிறேன். புரியலனா நீங்களும் நடத்துகிறேன், பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டைகர் சீசன் அண்ட் மேக்லிகன் சீரிஸ் அண்ட் I hope I see you in the next video. Until then, take care. Bye bye.